திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய திருநெல்வேலி மாவட்டத்தில் மிக முக்கியமான பிரச்சனை இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து கல்குவாரிகள். இந்த கல்குவாரிகள் என்பது இப்போ இன்னைக்கு வந்து அதிகமாக சுரண்டப்படக்கூடிய ஒரு விஷயமாக மாறி இருக்கிறது. இது எந்த கட்சியா இருந்தாலும் பரவாயில்ல. எந்த தொகுதியில சொல்றீங்க? 5 தொகுதி இருக்கு. அது அம்பாசமுத்திரம் தொகுதியிலையும் ராதாபுரம் தொகுதியிலையும் இங்கதான் அதிகமான கல்குவாரி இருக்கு. அதுல அதிமுக ஒண்ணு திமுக ஒண்ணு போடுறீங்க, யாருக்கும் தரப்பா சொல்லிடக்கூடாதுன்னா. 2 பேருக்குமே அந்த பொறுப்பு இருக்கிறது, எல்லாத்துக்குமே அந்த பொறுப்பு இருக்கிறது. அதுக்காக தான் சொல்றேன். சரி, ஏன்னா அந்த கல்குவாரிகளை வந்து அதிகமாக இயற்கைக்கு விரோதமாக இன்னைக்கு சுரண்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒரு சமூக ஆர்வலராக எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அந்த இது வந்து ஒரு சரியான முறையில் நடைமுறைப்படுத்துவோம் அப்படிங்கிற எங்களுடைய கோரிக்கை. நன்றி. இப்ப நாம் தமிழர் நீங்க சொல்லுங்க. இப்ப இல்ல நிறைய குற்றச்சாட்டுகள் இந்த மாவட்டத்துல இருக்கு, நீங்க பெரிய அளவுல எதுவும் தடுத்து நிறுத்தின மாதிரி தெரியலையே. இப்ப நாம் தமிழர் கொள்கைக்காக மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்களை போராட்டத்தை முன்னெடுத்ததுன்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இங்க இல்ல போராட்டம் பண்ணிருக்கீங்க. இல்ல ஒரே ஒரு கேள்வி தயவு செஞ்சு உள்ள வாங்கிக்கீங்க. நான் கேக்குற கேள்வி, நீங்க இப்ப நாம் தமிழர் கட்சி திருநெல்வேலி மாவட்டத்துல ரொம்ப வலிமையா இருக்கிறீங்க, நிறைய பேர் இருக்கிறீங்கன்னு சொல்றீங்க, வெற்றி பெறுவோம்னு சொல்றீங்க. ஆனா தொடர்ச்சியா அந்த கனிம வள கொள்ளை இருக்கு அப்படிங்கிறாங்க. நீங்க மொத்தமா கிளம்பி போய் தடுத்து நிறுத்தி இருக்க வேணாமான்றதான் என் கேள்வி. மக்கள் போராட்டத்தை நான் கேட்கிறேன். மக்கள் போராட்டம் அதாவது மக்களை நாங்க ஆட்சி அதிகாரத்தில் இல்ல, இந்த கேள்வியை நீங்க அவங்க 2 பேர் தான் கேட்கணும். அதைத்தான் நான் முதல்ல உங்ககிட்ட சொல்லிட்டேன். நாங்க தொடர்ந்து எங்களை போராட்ட நிலையில தான் இந்த மக்கள் வச்சிருக்காங்க. நீங்க மட்டும் தொடர்ந்து நீங்க மட்டும் அதை மொத்தமா தடுத்து நிறுத்திருந்தீங்கன்னா ஒட்டுமொத்த மக்கள் உங்களை நேசிப்பாங்க, ஒட்டுமொத்த மக்கள் உங்களை வாக்களிப்பாங்க. தொடர்ந்து போராடிட்டு இருக்கோம். இது கூட புரியல. போராடுறீங்க, ஓகே, தடுத்து நிறுத்தணும்ல. போராடுற நிலைமையில மக்கள் என்னைக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கும் போது அத்தனை குவாரிகளை இழுத்து மூடப்படும். இங்க 110 குவாரிகள் இருக்கு. இந்த மாவட்டம் முழுமைக்கும் மொத்தமாக 110 கல்குவாரிகள் இருக்குது. குறிப்பா ராதாபுரம் தொகுதியில மட்டுமே 62 குவாரி ராதாபுரம் தொகுதியில. அதே போல திருநெல்வேலியில 11 கல்குவாரிகள் இருக்குது. கடந்த முறை கூட ஐயா அப்பாவு என்ன சொன்னாங்க, அந்த அடைமிதிப்பான் குளத்துல அந்த குவாரியில மண் சரிஞ்சு விழுந்து 4 உசுறு இறந்து போச்சு இல்ல. 4 உசுறு இறந்து போனப்போ இங்க இருக்கிற சப் கலெக்டர் வந்து என்ன பண்ணாங்க, எல்லாருக்கும் குவாரிக்கு பல கோடிகளை ஃபைன் போட்டாங்க. ஃபைன் போட்ட அந்த சமயத்துல நம்ம ஐயா சபாநாயகர் ஐயா அப்பாவு ஐயா ஞான திரவியம் வந்து கலெக்டர் கிட்ட உட்கார்ந்து என்ன பேசுறாங்க, இந்த கனிமவளத்துறையின் அமைச்சர் வந்து அந்த குவாரிகளுக்கு விதிக்கப்பட்ட ஃபைன்ல மிகவும் குறைக்க சொல்லி பேசி 5 விழுக்காடுகள் மட்டுமே அந்த ஃபைனை கெட்டா போதும்னு பேசுறாங்க. எப்படி 5 விழுக்காடுகள் மட்டுமே கெட்டி மறுபடியும் எவ்வளவு விரைவா இருக்குதே, காணொளி இருக்குதே. அப்ப கலெக்டர் ஐயா விஷ்ணு பக்கத்துல தான் உட்கார்ந்து இவங்க பேசுறாங்க, குவாரியை எப்ப திறப்பீங்க, என்ன பேசுறாங்க தெரியுமா, வேலை வாய்ப்பு, மக்களுக்கு வேலை வாய்ப்பு போகுதுன்னு பேசுறது யாரு, ஐயா ஞான திரவியமும் ஐயா அப்பாவும். ஏன்னா இதுல தெளிவா ஐயா அப்பாவும் வந்து ஒன்னே சொல்றாரு, நாங்க மணல் திருட்டுக்கு ரொம்ப எதிரானவர்கள், மணல்ல முற்று முழுவதுமா நாங்க எடுக்க மாட்டோம். ஆனா குவாரியை பத்தி பேசவே இல்லை ஐயா குவாரியை வந்து பேசல, புரியுதுங்களா. ஆனா என்ன சொல்லுவாங்க, இந்த கட்சியை சார்ந்த இந்த திமுக கட்சியை சார்ந்தவர்கள் எல்லாருமே அதிகப்படியாக குவாரிகளை அந்த எல்லா பகுதியிலும் வச்சிருக்காங்க. அதுதான் உண்மை. நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அது சட்டம் அனுமதிக்குது. சட்டத்துக்கு உட்பட்டு அவங்க எடுக்கலாம். இவ்வளவு நேரம் பேச நான் குறுக்கிடவே இல்லை. கேள்வி கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. சட்டத்தை மீறி எடுக்கிறாங்கன்னா நீங்க கேஸ் போடலாமே. சட்டத்தை மீறி எடுக்கிறாங்கன்னா நீங்க வழக்கு போடலாமே. சட்டத்தை மீறி எடுக்கிறாங்க, போராடு திரும்ப வந்து எங்ககிட்ட வழக்கு போடுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த திமுக அரசு வர்றதுக்கு முன்பாக 1 கிலோமீட்டருக்கு அந்த பக்கால இருந்தா போதும், குவாரி வீடு குடியிருப்பு பகுதிகளுக்கோ அல்லது காப்பு காடுகளுக்கோ அருகில இருந்தா போதும். ஆனா இந்த திமுக அரசு வந்த பிறகுதான் ஒரு சட்டத்தை திருத்துறாங்க. வெறும் 50 மீட்டர், எப்படி 50 மீட்டர் அல்லது 60 மீட்டருக்கு உள்ளார இருந்தாகவே போதும்னு இவங்க சட்டத்தை திருத்துறாங்க. பல விதி வீரியம் மீறி யாராவது மனசாட்சியோட சொல்லுங்க, அவங்க எடுக்கிற கனிமம் நீங்க போட்ட அந்த சட்ட விதிகளுக்கு உட்பட்டு தான் அவங்க எடுக்கிறாங்களா? நான் போய் பார்த்த அடைமிதிப்பான் குளத்துல வானத்துல இருந்து கீழே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. எப்படி அங்க இருந்து இங்க பாக்குற மாதிரி இருந்த பூமியில இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கத்துல அத்தனை கனிம வளங்களும் எடுத்து கொள்ளையடிக்கப்பட்டு நம்ம மாவட்டத்தை தேவைக்காக இத்தனை பெரிய குவாரிகளை உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா குவாரிகளுமே
அதிகப்படியாக எடுக்கப்பட்டு அண்டை மாநிலங்களுக்கு கொண்டு போயுது. சரி. இந்த சூழலை குற்றச்சாட்டு மாத்திரம் எவ்வளவு நேரம் பேசினாலும் அது ஒரே குற்றச்சாட்டு தான். இருக்கு. கனிம வள கொள்ளை சட்டத்தை மீறி நடக்குதுங்கிறீங்க. நான் அவ்வளவுதானே? போய் ஆட்சியர் அலுவலகத்துல கொடுத்திருக்கேன்.